பாதுகாப்பான மாதிரி அதுக்குள்ள வாங்குற பொருள் அப்போ விட்டுறீங்க. அதுக்கப்புறம் விஷயம் எல்லாத்த காலத்துலையும் வாரம் வாரம் ஒரு எல்லாரும் அது மாதிரி பண்ணோம். அதான் இன்னொரு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் மற்றும் சக்கராபுரம் இளைஞர் அவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இதே போல நம்ம ஊராட்சியில பஞ்சாயத்துல நம்ம வந்து சிறப்பாக சங்கத்தை நடத்தணும். எல்லாரும் மிக ஒற்றுமையோடு இருந்து நம்ம ஊரோட வளர்ச்சி பாதைக்கு இன்னும் என்னென்ன தேவை அடிப்படை தேவையோ நம்ம கிராமத்துக்கு இதுக்கான ஒற்றுமையோட எல்லா விஷயத்துக்கும் போராடி நம்ம ஊருக்கு தேவையானதை நம்ம வந்து செயல்படுவோம். அதே போல் வேறு யாருக்கு எதாவது குறைகள் இருந்தாலும் தெரியப்படுத்தினாங்கன்னா அதை நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணி எந்த அந்த அவங்களுக்கு என்ன வசதிகள் செய்யணுமோ அதை நம்மளால் முடிஞ்சது அந்த குடும்பத்துக்கு நம்ம செய்யறதுக்கு வழிவகை பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாத அதனால முடிஞ்சு நம்ம சங்கத்தின் சார்பாக எதனா அவங்களுக்குலாம் எதனா ஹெல்ப் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சதெல்லாம் எதனா போட்டு அந்த குடும்பம் வசதி பண்ணலாம். கல்வி படிப்பு வசதி பண்ணி தரலாம். முடிஞ்ச வரும் நம்மளால எல்லாருக்கும் கணக்கு ரொம்ப பாதிக்கப்பட்ட வறுமை கோட்டில் இருக்கிறவங்க நம்ம கிராமத்தில் 1 பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த வசதியை பண்ணி தரணும். மேலும் நம்ம வந்து இதே போல ஒற்றுமையாக இருந்து வந்து சிறப்பாக இருக்கணும். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு விட்டுறீங்க. அதுக்கப்புறம் விஷயம் எல்லாத்த காலத்துலையும் வாரம் வாரம் ஒரு எல்லாரும் அது மாதிரி பண்ணோம். அதான் இன்னொரு இதுல எந்த ஒரு யாரும் சங்கம் வராது. சங்கம் நம்மளுக்கு பின்னாடி யாரும் ஊருக்காக எல்லாரும் ஒற்றுமையாக கற்றுக்கணும். இதே மாதிரி வளரணும். வரவு பின்னாடி ஜனங்களுக்கும் இதே மாதிரி வரணும். நம்ம இதோட ஐடியா எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு